ஓம் சக்தி. குருவே தெய்வம், தெய்வமே குரு. அருள் திரு அம்மா அவர் திருக்கரங்களால் இங்கே நமது நாலுதிபதி சக்தி பீடத்தில் 21/10/1990 ஆண்டில் அம்மாவுடைய திருக்கரங்களால் இங்கே குடமுழுக்கு விழா நிறைவு பெற்றது. அம்மா பல தடவை நம்ம சக்தி பீடங்களுக்கு வந்து நல்லா ஆசி வழங்கினாங்க. இங்க நிறைய மக்கள்லாம் தன்னுடைய கோரிக்கைகளை வச்சு நிறைய சக்திகள் வந்து அம்மாட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்க. அந்த வகையில நம்மளுடைய மாவட்டத்தினுடைய பிரச்சார குழு, மாவட்டத்தினுடைய குழுவெல்லாம் உட்காந்து அம்மாவுடைய சித்தாடல்களை பத்தி, அற்புதங்களை பத்தியும் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு அம்மா வந்து இந்த இப்படி எல்லாம் பிரச்சாரம் பண்றாங்களே, இதுவெல்லாம் உண்மையானா? எனக்கு கேன்சர் வியாதியில நான் பல இடங்கள்ல பார்த்தேன், எனக்கு சரியாகலமா? இப்படி பேசுற அற்புதம்லாம் வந்து இந்த பிரச்சாரம்லாம் உண்மையானா? எனக்கு இருக்கிற கேன்சர் வியாதி சரியாயிடணும்னு அந்த அம்மா ரொம்ப அம்மாட்ட மனமுருக வேண்டாங்களாம். திரும்ப அவங்க வந்து 1 மாதம் கழிச்சு டெஸ்ட்டுக்கு போறப்ப அவங்களுடைய கேன்சர் சரியாயிட்டு, அப்போ வந்து இருமுடி போடுறப்ப சொன்னாங்க, நான் சென்ற வருஷம் ஆடிப்பூர விழாவில் வந்திருக்கப்ப இந்த பிரச்சாரத்துல எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்போதுக்கு நான் இது மாதிரி பிரார்த்தனையை வச்சேன். எனக்கு வந்து 1 மாதம் சேர்ந்து அந்த டெஸ்ட்டில் அது சாதாரண மார்பக கேன்சர் வந்து எனக்கு சாதாரண கட்டியாக மாறிட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த அம்மா என்னை காப்பாற்றி வச்சாங்க. கோடான கோடி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து தொடர்ந்து இருமுடி எடுத்துகிட்டு வர்றாங்க. அப்புறம் இங்கேருந்து ஒரு தடவை ஒரு பொண்ணுக்கு ரொம்ப காலமாக திருமணமே நடக்கலை. அப்போ வந்து மருவத்தூருக்கு ஒரு பௌர்ணமிக்கு வந்து ஐப்பசி பௌர்ணமியில் நம்ம அம்மாவுடைய விஷயம் அங்கே நடக்கும். அந்த ஐப்பசி பருவத்துக்கு வர்றப்ப அம்மாட்ட வந்து பாதபூசை பண்ண போனாங்க. அம்மா வந்து அன்னைக்கு மௌனத்தில் இருந்துட்டு அடுத்த நாள் வந்து இருந்து கேட்டுட்டு போக சொன்னாங்க அங்கே இருக்கிறவங்க செக்யூரிட்டிலாம். அவங்க 2 பேரும் அடுத்த நாள் வந்து பாதபூசையில் வந்து அம்மாட்ட பேசினாங்க. அப்போ சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, நீங்கள் இந்த இருமுடி விழாவுக்கு வந்து தொண்டு செய்யுங்க, உன்னுடைய திருமணத்தை நான் நடத்தி தரேன் அப்படின்ட்டு அம்மா சொன்னாங்க. அப்போ அந்த பிள்ளைங்க அந்த வருஷத்துலேயே அந்த இருமுடி தொண்டுக்கு போனாங்க. அப்போது வந்து அந்த அந்த இருமுடி தொண்டு முடிஞ்சோடனே அந்த தை மாதமே அந்த பிள்ளைங்க கல்யாணம் ஆகி ரொம்ப சிறப்பாக அம்மா நடத்தி வச்சாங்க. மேலும் இங்கே வர்ற சக்திகளுக்கு எல்லாருக்கும் அம்மா வந்து நிறைய அற்புதங்களை செஞ்சிட்ருக்காங்க. ஓம் சக்தி.